வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. இந்திரன் பழி தீர்த்த படலம். பரஞ்சோதி முனிவர் காப்பு முதலாக பதிக வரலாறு முடிய 11 தலைப்புகளில் திருவிளையாடல் புராணத்திற்குரிய முன்னுரை செய்திகளை தந்து மதுரை காண்டத்தில் சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை கூறும் வகையில் முதல் படலமாக இந்திரன் பழி தீர்த்த படலத்தை 97 பாடல்களில் அமைத்துள்ளார். தேவர்களின் தலைவனாம் இந்திரன் சொர்க்கலோகத்தில் தேவ மாதர்களின் இசை நாட்டியத்தில் மயங்கி இருந்தபோது அந்த அவைக்கு வந்த தேவகுருவாகிய வியாழ பகவானை வணங்காது அவமதிக்க கோபம் கொண்ட குரு சாபமிட்டுவிட்டு அங்கிருந்து அகன்றார். இந்திரனுடைய செல்வம் குறையத் தொடங்கியது. தன் குற்றத்தை உணர்ந்த இந்திரன் குருவை தேடி அலைந்தான். இறுதியில் நான்முகனாகிய பிரம்மாவின் சத்தியலோகம் சென்று நான்முகனிடம் முறையிட, பிரம்மாவோ வஞ்சக எண்ணத்தோடு துவஷ்டாவின் குமாரன் 3 தலை கொண்ட விஸ்வரூபனை குருவாக ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினார். பின்பு ஒரு நாள் யாகம் செய்யும் போது அது தேவர்களின் நலனுக்கல்ல, அசுரர்களின் நலனுக்கே என்னும் சூழ்ச்சியை அறிந்த இந்திரன் விஸ்வரூபனை கொன்றான். அதனால் பிரம்மஹத்தி பாவம் இந்திரனை பற்றியது. அப்பாவத்தை மரங்கள், மண், பெண், நீர் ஆகிய 4ற்கும் தேவர்கள் பங்கிட்டு கொடுத்து தங்கள் தலைவனின் பாவத்தை தீர்த்தனர். தன் மகன் விஸ்வரூபனை கொன்றதை கேள்வியுற்ற தந்தை துவட்டா தேவேந்திரன் மீது கோபம் கொண்டு பழிவாங்கும் நோக்கில் யாகம் ஒன்றை செய்து விருத்திராசுரன் எனும் கொடிய அரக்கனை தோன்றச் செய்து போரிடச் செய்தான். இந்திரனால் அந்த அசுரனை எதிர்த்து போரிட முடியாமல் போகவே இந்திரன் பிரம்மா, திருமால் ஆகியோரின் உதவியை வேண்டினான். அப்போது திருமால் இந்திரனை நோக்கி, நீ ததீசி முனிவரை யாசித்து அவரது முதுகு தண்டான வஜ்ராயுதத்தை பெற்று அந்த கொடிய அரக்கனை போரிட்டு வெல்லலாம் என்றாள். அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது அசுரர்களும் தேவர்களும் ஆயுதங்களை களைந்து வரவேண்டும் என்பதால் அவர்கள் 2 பிரிவினருடைய ஆயுதங்களையும் சேர்த்து ததீசி முனிவரிடம் கொடுக்க, அவர் அந்த ஆயுதங்களை விழுங்கிவிடவே அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அவரது முதுகு தண்டோடு பொருந்தி புதிய வஜ்ராயுதமாக உருவாகியது. இந்திரன் ததீசி முனிவரிடம் சென்று அவரது முதுகுத்தண்டை வேண்ட, நம்முடைய உடம்புக்கு யார் யாரோ சொந்தம் கொண்டாடுகிறார்கள், ஆனால் அது ஒருவருக்கு உரியதல்ல என கூறி, என் முதுகெலும்பு உனக்கு பயன்படுமானால் தருகிறேன் என்றார் என்று தந்தார். முதுகுத்தண்டை வஜ்ராயுதமாக்கி போரிட்டு விருத்திராசுரனை கொல்ல மீண்டும் பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை பற்றி கொண்டது. பழிக்கு பயமடைந்த இந்திரன் ஒரு குளத்தில் உள்ள தாமரை தண்டின் நடுவே ஓடி ஒளிந்து கொண்டான். தேவேந்திரன் இல்லாமல் தேவலோகம் தவித்தது. நகுஷன் என்பவன் அசுவமேத யாகம் செய்து இந்திரன் இல்லாததால் இந்திர பதவி பெற்றான். அவனது கர்வமும் அகம்பாவமும் இந்திராணியையும் சப்த ரிஷிகளையும் கொடுமைப்படுத்தவே அவன் அவர்களுடைய சாபத்தால் பாம்பாகி நிலத்தில் விழுந்தான். இந்திர பதவி பெற்ற நகுஷன் என்ற தலைவனும் இல்லாத நிலையில் தேவர்கள் தங்கள் குருவான வியாழ பகவானிடம் சென்று வருத்தத்தோடு முறையிடவே வியாழ பகவான் தாமரை தண்டில் பதுங்கியிருந்த இந்திரனை கண்டுபிடித்து கூவி அழைத்தார். வெளியே வந்த இந்திரன் குரு பகவானை வணங்கி தனக்கு நேர்ந்துள்ள பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி அருள வேண்டும் என்று கேட்க, அதற்கு குரு பகவான் இந்திரனிடம், நீ நிலவுலகம் செல், அங்கு சிவபெருமான் வாழும் திருக்கையிலாயம் உள்ளது. பின் பல தீர்த்தங்களில் நீராடி தென் திசையில் செல், உன் தோஷம் நீங்கும் என்று கூறினார். பூவுலகில் வந்து பல தீர்த்தங்களில் நீராடி பின் கடம்பவனத்திற்கு அருகில் சென்றபோது இந்திரன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. தான் நீராடி தோஷத்தை போக்கிய பொன் தாமரைகள் மலர்ந்துள்ள அந்த தீர்த்தத்திற்கு பொற்றாமரை குளம் என்று போற்றினான். சோமசுந்தர கடவுளை வழிபட்டு அவனுக்கு விண்ணிலிருந்து ஒரு மாணிக்க விமானத்தை வரவழைத்து காணிக்கையாக்கி வழிபட்டான். அங்கேயே தங்கி வாழ்நாள் முழுவதும் வழிபாடு செய்ய முடிவு செய்தான். இந்திரா, நீ ஆண்டு முழுவதும் செய்யும் பயனை ஒவ்வொரு சித்திர மாத பௌர்ணமி நாள் மட்டும் வந்து வழிபாடு செய்வதன் மூலம் பெறலாம். எனவே நீ தேவலோகம் சென்று வாழ்வாயாக என்று சோமசுந்தர கடவுள் அருள்வாக்கு தரவே இந்திரன் விண்ணுலகம் சென்று அங்கிருந்தே சோமசுந்தர கடவுளை மனத்தால் வழிபடலானான். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye bye.